பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, அது வினையெல்லாம் தீரும் மருந்து, அது வினையெல்லாம் தீரும் மருந்து. பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே 18 சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாருமே சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இது புரட்டாசி மாத பலன்கள். இன்னைக்கு பார்க்க போறது புரட்டாசி மாத பலன்கள். பலரின் வாழ்க்கையை புரட்டி போட போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள். 3 முக்கிய பெயர்ச்சிகள் ஏற்பட போகின்றது இந்த புரட்டாசி மாத பலன்கள். குரு பகவானின் அதிச்சார பெயர்ச்சி ஏற்பட போகின்றது இந்த புரட்டாசி மாத பலன்கள். அதே நேரம் பணம் பதவி கொட்டும், பணம் பதவி கொட்டும் புதன் சுக்கிரனின் பரிவர்த்தனையாகக்கூடிய புதன் சுக்கிரன் பயிற்சி. ஆக இத்தனை யோகங்களும் ஏற்படுகின்ற இந்த புரட்டாசி மாத பலன்களை மிகவும் அற்புதமாக பார்க்க போகின்றோம். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப இது எல்லாமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் ஏற்பட போகின்றது. அத்தனை யோகங்களையும் சிறப்பான முறையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான 3 முக்கிய பயிற்சிகள் ஏற்படுகின்றது. இந்த 3 முக்கிய பயிற்சிகளிலும் மிகவும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதம் பல 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 யோகங்களை, பல அற்புதமான யோகங்களை, அதிசய யோகங்களை இந்த புரட்டாசி மாதம் பலரின் வாழ்க்கையை புரட்டி போட போகின்றது. ஒவ்வொன்றாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பயிற்சியுடைய 3 பயிற்சிகளும் ஒவ்வொரு பயிற்சிக்கான விளக்கத்தையும் மிக முக்கியமாக ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன், கிரகங்கள் 3 பயிற்சிகளின் ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம். இந்த புரட்டாசி மாத பலன்களில் இங்கே சொல்லப்படுகின்றது பொது பலன். இங்கே சொல்லப்படுகின்றது பொது பலன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொருவருக்கும் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது என்பதில் மறுக்க முடியாத உண்மை. ஆக உங்கள் பிரச்சனைகள், உங்கள் வியாபாரம், உங்கள் உத்தியோகம், உங்கள் குடும்ப பிரச்சனைகள், கடந்த காலம் நடந்தது ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன, இப்போ என்ன பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த பிரச்சனைகளாம் தீருமா, கடன் நிவர்த்தி அடையுமா, நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படுமா, நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்குமா, சொத்து பிரச்சனை எல்லாம் தீருமா, இந்த பொருளாதார ஏமாற்றம், மற்றவரிடம் பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்ட விஷயங்கள், ஏமாற்றப்பட்ட விஷயங்கள், திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், இது குறையுமா கூடுமா, வாழ்க்கை எதிர்காலத்தில் என்னதான் நடக்கப் போகின்றது, என்னைக்குத்தான் நல்ல யோகங்களை அனுபவிக்கப் போகின்றோம் என்பது எல்லாமே இந்த பிரம்மன் இதெல்லாம் எந்தெந்த காலத்தில் இந்த பிரச்சனைகள் தீரும், எந்தெந்த காலத்தில் என்னென்ன யோகங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதை பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. அதை அறிந்து சரியாக சொல்லக்கூடியது எங்களுடைய கடமை. மாற்று கருத்தே இல்லை. பிரம்மசாஸ்திரப்படி பிரம்மனால் எழுதப்பட்டதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப புரட்டாசி மாத பலன்கள் நம்ம பார்க்க போறோம். புரட்டாசி மாத பலன்கள் புரட்டாசி 1 முதல் புரட்டாசி 30 வரை இருக்கக்கூடிய புரட்டாசி மாத பலன்களை நாம் சிறப்பாக, துல்லிதமாக, தெளிவாக, உங்கள் மனசு திருப்தியாக, இப்படித்தான் நம்ம வாழ்க்கை. அதே நேரம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்.
இது அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொதுவான பலன். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு கடகராசிக்கு இப்படி, இன்னொரு கடகராசிக்கு இப்படி. அப்போ உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தை எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, நேரம் ஒதுக்குங்க, நேரத்தை ஒதுக்குங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. காலம் ஓடிக்கிட்டே போகுது. காலச்சக்கரத்தில் நாமளும் என்னென்னவோ மனசில் சுமந்துட்டு அப்படியே உருந்துக்கிட்டே இருக்கோம். மனசு உருண்டுக்கிட்டே இருக்கு. மனசு பல குழப்பத்தில், வேதனையில், இது எப்போ நடக்குமோ, அது எப்போ நடக்குமோ, இது ஏன் இப்படி நடக்குது, இப்படி இது ஏன் இப்படி போகுது, அவன் ஏன் இப்படி இருக்கான், நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்குது, இப்படியெல்லாம் பல வேதனைகள் சோதனைகளில் நம்ம மனசில் சுமந்துட்டே அலையிறோம். வேதனைப்படாதீங்க. கீழே நம்பரை நோட் பண்ணுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, உங்கள் வாழ்க்கையில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. சரிங்களா? மீண்டும் நல்ல கவனிங்க, தொடர்வோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத பலன்களை தெளிவாக பார்க்க போகிறோம். புரியுங்களா? எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம். புரட்டாசி மாத பலன்களை எல்லா ராசிக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் டிக் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா பல நல்ல விஷயங்கள், என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு, என்னென்ன சரியாக போகுது, என்னென்ன யோகங்கள் மாறப்போகுது, என்னென்ன கிரக மாற்றத்தில் என்னென்ன யோகங்கள் அனுபவிக்க போகிறீங்க, அதுக்கு என்ன பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஆக நீங்கள் என்ன டிக் பண்ணாமல் பாருங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக எல்லா ராசிக்குமே இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம். புரட்டாசி மாத பலன்கள். புரட்டாசி மாத பலன்கள் கன்னி ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தினுடைய ராசி நாயகனே நீங்க தான். ஏன்னா சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கு மாறும்போது தான் மாத பலன்கள். ஆக உங்க ராசிக்கு தான் சிம்மத்தில் இருக்கிற சூரியன் புரட்டாசி மாத பலன்களாக உங்க ராசிக்கு வரார். சூரியனை மையமாக வைத்துத்தான் இந்த புரட்டாசி மாத பலன்கள் நடக்கின்றது. மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் மிகப்பெரிய கன்னி ராசியில் மிகப்பெரிய யோகத்தை தலைகளாக உங்கள் வாழ்க்கை புரட்டி போடுகின்ற ஒரு யோகத்தை தருகின்ற ஒரு 3 முக்கிய பயிற்சிகள் இருக்கின்றது. கன்னிராசினர்களே, கன்னிராசினர்களே, உங்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சிறந்த யோகங்கள், ஒரு அற்புதமான யோகங்கள் இந்த புரட்டாசி மாதம் இருக்கின்றது. அதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இப்பொழுது கன்னிராசிக்கு ஆரம்ப கிரக அமைப்புகள். உங்கள் ராசியில் ஆரம்பம் அமோகமா இருக்கு இல்லையா? கன்னி ராசியிலே சூரியன், புத ஆதித்யா யோகம். 2ஆம் இடத்தில் செவ்வாய், பூமிகாரகன், அதிர்ஷ்டக்காரகன். கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி, ராகு, வெற்றி ஸ்தானத்தில். கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு, தசம கேந்திர ஸ்தானம். கன்னி ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன், கேது. இப்போ இதில் மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் கேது மட்டும்தான் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது மைனஸ். தற்போது கிரக அமைப்புகள் புரிஞ்சுட்டீங்களா? இப்போ இந்த சுக்கிரன் கேது 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனா தேவையில்லாத வைத்திய செலவுகள், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, கணவன் மனைவிக்கு ஏதாவது வைத்திய செலவுகளை, முக்கியமாக பெண்களுக்கு, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வைத்திய செலவுகளை ஏற்படுத்தும். சரிங்களா? அதில் கொஞ்சம் அதை முதல்ல பார்க்க. அடுத்ததாக என்ன, உங்கள் ராசியில் சூரியன், புதன் புரட்டாசி 15 வரை சேர்ந்து இருக்கிறாங்க. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வரட்டும், எத்தனை வேதனை வச்சு, எத்தனை விரைச்சல் வரட்டும், வேற எதுவும் ரொம்ப கெட்டு போகுமா? இல்லை. மகிழ்ச்சியான வாழ்க்கை, நல்ல கல்வி, நல்ல கல்வி யோகம், தன யோகம், செல்வ யோகம், பதவி யோகம், நினைத்ததை சாதிக்கக்கூடிய யோகம், சூரியன் புதனும் சேர்ந்திருப்பது ஒரு சிறந்த கல்வி, உயர்ந்த கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு, உயர்ந்த பதவியை பெறக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 10ஆம் அதிபதி ஆகிறாரு புதன். 10ஆம் அதிபதியாகி ஆட்சி உச்சம் பெறுகிறார். அப்ப நல்ல கல்வி யோகம், நல்ல பதவி யோகம், செல்வ யோகம் கண்டிப்பா. அதுல எந்த வித மாற்றம் இல்லை. ஒருபுறம் விரையும்னா ஏதாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி எல்லாமே காசு, எல்லாமே நல்லா நடக்காது. சில பிரச்சனை, சில விரயங்கள் நடக்கத்தான் செய்யும். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், 3 8க்குரியவர். அப்போ உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், பாகப்பிரிவினால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து, சகோதரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து, அதன் மூலம் வருமானங்கள் பெறக்கூடிய
வருமான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். அடுத்து 6ஆம் இடத்தில் சனி ராகு, போட்டியில் ஈடுபடுதல், தொழில் வெற்றிகள். அதாவது இந்த புரட்டாசி மாதம் நல்ல கிரக மாற்றங்கள் இருக்கு. இந்த சனி ராகு என்பது குபேர நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்ப அதனால நல்ல யோகங்கள், சிறந்த யோகங்கள், எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய யோகங்கள். இப்ப வழக்கம் போல குரு 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனா ஒரு மாற்றங்கள் வருது. குரு உத்தியோகஸ்தானத்தில் இருக்கார், தசமஸ்தானத்தில் இருக்கார். இப்ப முதல் பயிற்சி என்ன? கன்னிராசி முதல் பயிற்சி. இப்ப சூரியன் புதன் புரட்டாசி 15 வரை மிகப்பெரிய யோகத்தில் இருக்காங்க. அடுத்தது என்னங்க? 2ஆம் இடம் தானே. கன்னிராசிக்கு 2ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வரார். அற்புதமான யோகம் இல்லையா? 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் வந்தால் பதவியால் தனம் பெறுவது, உயர்ந்த தனம் பெறுவது, பதவியால் உயர்ந்த தனம் பெறுவது. அதே நேரத்தில் கணவனால் சொத்துக்கள் பெறுவது, சொத்துக்கள், கணவன் வீட்டு சொத்துக்களால் வருமானம் பெறுவது, மனைவி வீட்டு சொத்துக்களால் வருமானம் பெறுவது. அப்ப கணவனுக்கும் மனைவிக்கு அதிர்ஷ்டத்தின் மூலம் வருமானம் ஏற்படுவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதாவது கன்னிராசிக்கு 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் தான் அங்க மிதுனத்துடைய இடம். அப்ப அந்த இடத்துக்கு அதிர்ஷ்டஸ்தானம் 5ஆம் இடம். புரிஞ்சுட்டீங்களா? 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அதிர்ஷ்டஸ்தானம் இந்த 5ஆம் இடம் துளாராசி. அங்கதான் புரட்டாசி 15ஆம் தேதி புதன் மாறுறார். இப்ப அதிர்ஷ்டத்தினால் யோகம் நிச்சயமாக உண்டு. சரிங்களா? புரட்டாசி 15ல புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போவதால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தினால் யோகம், செல்வ யோகம், பதவி யோகம் அனைத்தும் கிடைக்கும். சரி, அதாவது இந்த காரகத்துவத்தை பார்க்கணும். இந்த காரகத்துவ அடிப்படையில் உங்களுக்கு நிரூபிக்கப்படுகின்றது, ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுகின்றது. சரி, அடுத்ததாக அடுத்த பயிற்சி என்ன? புரட்டாசி 24 10/10/2025. அந்த 10/10/2025ல சுக்கிரன் சிம்மத்தில் 12ஆம் இடத்தில் சில வைத்திய செலவுகளை கொடுத்த சுக்கிரன் உங்க ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்ப உங்க ராசிக்கு பயிற்சி அடைகிறார். பயிற்சி எழுதும்போது அவர் யாரு? அவரு முதல்ல 2-9 அதாவது உங்க ராசிப்படி 2-9 சுக்கிரன் 12ஆம் இடத்திலிருந்து வீட்டில் பெரியவங்களுக்கு, பெண்களுக்கு சில வைத்திய செலவு கொடுத்துட்டு உங்க இடத்துக்கு வந்துடுறார், உங்க ராசிக்கு வந்துடுறார். அப்ப அந்த பிரச்சனைகளை சரியாகி உயர் பதவிகள் கிடைக்கும். கன்னிராசிக்கார நினைச்ச உயர் பதவி கிடைக்கும், உயர்ந்த முன்னேற்றங்கள். ஏன்னா திரியோனாதிபதி பாக்கியாதிபதி உங்க இடத்துக்கு வரும்போது உயர்ந்த பதவி நிச்சயமா கிடைக்கும், அதுல மாற்றம் இல்லை. அடுத்த பயிற்சி முக்கியமான பயிற்சி, உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற பயிற்சி. குரு பகவான் புரட்டாசி 22 8-10-2025, புரட்டாசி 22 8-10-2025 குரு பகவான் அதிச்சார பயிற்சியாக மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி அடைகின்றார். இந்த கடகம் உங்களுக்கு லாபஸ்தானம் 11ஆம் இடம். ஆக கன்னிராசிக்கு 4-7 லாபஸ்தானத்தில் பயிற்சி அடைகின்றார். அப்ப முதல்ல சொன்னதெல்லாம் மேல அதிகமாகுதா? அதாவது கணவன் வீட்டு சொத்துக்கள், அதாவது 7-4-7 4-7 4ஆம் இடம் வீடு, வாசல், கல்வி யோகம், பதவி யோகம். 7 கணவன் ஸ்தானம். அப்ப இந்த 2 ஸ்தானத்தினுடைய வலிமை உச்சம் பெறுகிற 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுறார். 4-7 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது. அப்ப கணவனால் மனைவி வீட்டு சொத்துக்களை பெறுவது, மனைவியால் கணவன் வீட்டு சொத்துக்களை பெறுவது, கணவனால் மனைவிக்கு யோகம், மனைவனால் கணவனுக்கு யோகம். 11ஆம் இடத்தில் கிரகம் வலிமை பெற்றால் கணவன் மூலமும் மனைவி மூலம் மிகப்பெரிய யோகத்தை அடைய வேண்டும், மிகப்பெரிய செல்வத்தை அடைய வேண்டும், மிகப்பெரிய பதவி அடைய வேண்டும், மிகப்பெரிய நிர்வாகத்தை அடைய வேண்டும், மிகப்பெரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு அதிகாரத்துவ உத்தியோகத்தை பெற வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா 11ஆம் இடத்திலிருந்து எந்த இடத்தை பார்ப்பாரு? உச்சப்பட்ட உங்களுடைய உயர்வு 5ஆம் இடம் பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார்.
11ஆம் இடத்துல 5ஆம் இடத்தை பார்வை எடுக்கிறார். 5ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம், திடீர் பதவியை பெறக்கூடிய இடம். அப்ப இத்தனை நடக்கும். ஆக கன்னிராசி நேயர்களே, இது ஒரு பொது பலன். உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைகள் ஏதாவது நீண்ட காலம் அது நடக்கலை, இது நடக்கலை, கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள், அப்படின்னு நீண்ட காலம் ஒரு பிரச்சனை இருக்கலாம். இதெல்லாம் எப்ப சரியாகும் அப்படின்றது பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தில் எழுதியிருப்பார். பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். அது எப்ப நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஆக இந்த குரு பயிற்சி என்பது, இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சியாக கன்னிராசிக்கு அமைந்திருக்கிறது. இதில் எந்தளவு, அதாவது கிரகங்களின் காரகத்துவ அடிப்படையில் இந்த கிரக மாற்றங்கள் உங்கள் கண் முன்னே நிரூபிக்கப்பட்டிருக்கு, ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆக வெற்றி நிச்சயம் என்பது உறுதி. ஆக மீண்டும் உங்களுக்கு தெளிவான விளக்கம். என்ன விளக்கம்? உங்களுக்கு தனிப்பட்ட ஏதாவது நடக்கணும்னா, ஏதாவது பிரச்சனைகள் சரியாக நடக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தப்பவே தப்பாது. சரியா கணித்தால் சரியாக நடக்கும். நீங்க செய்ய வேண்டிய கீழே உள்ள அப்பாயின்மெண்ட் நம்பர், அப்பாயின்மெண்ட் வாங்கி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.